السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي أمامة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن أولى الناس بالله من بدأهم بالسلام. ரவாஹு அபு தாவூத். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியில் சிலவற்றை நாம் பார்ப்போம். ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களில் முதலாக செய்ய வேண்டியது, ஒரு மனிதரை மற்றொரு மனிதர் சந்திக்கக்கூடிய வேளையில் முதலில் சலாம் கூறுபவரே சிறந்தவர் என்கின்ற ஒரு தகவலை, ஒரு நல்ல உபதேசத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க. இன்ன அவுலன்னாசி பில்லாஹி மன் பதஅஹும் பிஸ்ஸலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கத்திற்குரியவர் அவர்களில் முதலில் சலாம் கூறுபவரே மக்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கத்திற்குரியவராகும் என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அபு தாவூத் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு அறிவிப்பின்படி திர்மிதி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு ஹதீஸை நாம் பார்க்குறோம். இதல் தகல் முஃமினானி, இரண்டு முஃமின்கள் சந்தித்து கொண்டால் ஃபசல்லிம், நீங்கள் சலாம் சொல்லிக்கிடுங்க, குல்ல வாஹிதி மின்ஹுமா அலா சாஹிபிஹி, தங்களுடைய தோழர்களுக்கு என்ன செய்யுங்க, ஒவ்வொருவரும் நீங்கள் சலாமை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்கள் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் வத்தசாஃபஹா, நீங்கள் முசாஃபஹா செய்து கொள்ளுங்கள், கான அஹப்புஹுமா இலல்லாஹி, அதுதான் அல்லாஹ்வின் அளவில் மிகவும் விருப்பமானதாகவும், அஹசனஹுமா, அது மிக அழகானதாகவும், பஷர் லி சாஹிபிஹி, தன்னுடைய நண்பருக்கு வாழ்த்து கூறக்கூடியதாகவும் என்ன செய்யும், இந்த வாசகம் இருக்கும் என்பதை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸுகளை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அறிந்தவர்கள் அறியாதவர்கள், பெரியவர்கள் சிறியவர்கள் யாராக இருந்தாலும் சலாமை கொண்டு ஒரு முஃமின் முந்தக்கூடிய தருணத்தில் அந்த மனிதரை சிறந்தவர் என்பதை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குறிப்பிடுவதாக நமக்கு உபதேசிக்கிறாங்க. வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இது பலவிதமான படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல தாம் கேட்டதாக அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் நண்பகல் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருந்தாங்க. சிறிது நேரத்தில் அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வருகை தந்திருந்தாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்குறாங்க, அபூபக்கரே, என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறீங்களே, என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களை இந்த நேரத்தில் இங்கே வர வைத்தது எதுவோ அதுவே என்னையும் வர வைத்து இருக்கின்றது என்று பதில் கூறினார்கள். இவங்க ரெண்டவரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே சிறிது நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, வருகை தர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டது போல என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க, இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறீங்களா, என்ன காரணம் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இவ்வாறு பதில் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், கடுமையான பசி யா ரசூலல்லாஹ். யார்? ரெண்டு ஹலீஃபா, அகிலத்திற்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூவரும் எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு கண்ணியத்திற்குரியவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எளிமையை.
உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், கடுமையான பசி, அதனால் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கலந்து உரையாடிவிட்டு அதற்கு பிறகு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே வாங்க, நாம் மூவரும் சேர்ந்து அபுல் ஹைசம் வீட்டிற்கு சென்று வருவோம் என்று அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு மூவரும் அபு ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வீட்டின் முன் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்திக் கொண்டு என்ன செய்கிறாங்க, 2 தோழர்களையும் முந்திக் கொண்டு சலாம் சொல்கிறாங்க. சலாம் சொல்லுகின்ற பொழுது அபு ஹைசம் அவர்களுடைய வீட்டிலிருந்து எந்த ஒரு பதிலும் வரல. திரும்பவும் சொல்கிறாங்க, அப்பொழுதும் பதில் வரல. 3வது முறையும் சலாம் சொல்கிறாங்க, பதில் வராததால் என்ன செய்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி செல்ல முற்பட்ட பொழுது வீட்டிலிருந்து சத்தம் வருகின்றது. வலைக்குமுஸ் ஸலாம் என்று உம்மு ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க, பதில் கொடுத்தாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு ஹைசம் அவர்களே, ஏன் 3 முறை சலாம் கூறிய பொழுது மௌனம் காத்தீர்கள், உடனடியாக பதில் கூறியிருக்க வேண்டாமா என்று கேட்ட பொழுது அதற்கு உம்மு ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சலாம் கூறியது தாங்கள் அல்லவா, தங்களின் சலாம் மகத்துவம் நிறைந்ததல்லவா, அதனால தான் அதனுடைய மகத்துவத்தை எனக்கு இன்னும் கிடைக்கணும்னு நினச்சி நான் என்ன செஞ்சேன், சற்று தாமதித்து பதில் கூறினேன். இன்னும் என் மேலே உங்களுடைய அந்த துவாக்கள் இன்னும் படணும் என்பதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், தாமதித்து நின்றேன் என்பதாக சொன்ன பொழுது புன்னகை பூத்தவர்களாக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு ஹைசம் எங்கே என்று கேட்க, யா ரசூலல்லாஹ், அருகில் உள்ள கிணற்றிற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி போயிருக்கிறாங்க, இன்னும் சற்று நேரத்தில் வந்துடுவாங்க, இந்த மரத்தடியில் கொஞ்சம் இளைப்பாருங்க அப்படின்னு சொல்லி உம்மு ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க, பதில் கூறுறாங்க. அபு ஹைசம் அவர்கள் வருவதற்கு சற்று தாமதமானதின் காரணத்தினால் மூவரும் என்ன செய்கிறாங்க, அந்த மரத்தடியில் கொஞ்சம் இளைப்பாடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அபு ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகை புரிகிறாங்க. வந்து பார்த்தா 3 நபர்களையும் பார்த்து பூரிப்படைந்தவர்களாக, மகிழ்ச்சி அடைந்தவர்களாக அவர்களை மனதார வரவேற்று அருகில் உள்ள பேரித்த மரங்களில் ஏறி காய்ந்த ஈரமான இளவட்டமான அனைத்து வகையான அந்த பேரித்த கனிகளை பறித்து அவர்களுக்கு உண்ண கொடுத்து விட்டு என்ன செஞ்சாங்க, அவர்களை கண்குளிர்ச்சியோடு என்ன செஞ்சாங்க, பார்த்து கொண்டிருந்தாங்க. அதே போன்று அவர்களுக்கு குளிர்ந்த தண்ணீரையும் கொடுத்து என்ன செஞ்சாங்க, அபு ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குளிர்ந்த தண்ணீரை 2 தோழர்களும் குடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இந்த தண்ணீரும் இறைவனின் அருள்கொடைதான், இது குறித்தும் மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க, கேட்கப்படுவீர்கள் என்பதாக சொன்னாங்க. சற்று நேரத்தில் அபு ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் உணவு சமைத்து கொண்டு வருகின்றேன், அதனால் கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் தூங்கி எந்திரிங்க, உங்களுக்கு உணவு சமைத்து நான் என்ன செய்கிறேன், விருந்து உபசாரம் செய்ய விரும்புகின்றேன் என்பதாக சொல்லி என்ன செய்கிறாங்க, உணவு சமைக்கப்படுகின்றது. இவங்களும் கொஞ்ச நேரம் தூங்கிடுறாங்க. தயார் செய்யப்பட்டவுடன், உணவுகள் தயார் செய்யப்பட்டவுடன் எழுப்பப்பட்டு அவர்களுக்கு முன்பாக ஆட்டிறைச்சிகளும் ரொட்டிகளும் கொண்டு வந்து வைக்கப்பட்டு வயிறார சாப்பிட்டாங்க. வயிறார சாப்பிட்டு விட்டு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அப்போது உம்மு ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக உம்மு ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த அம்மையார் சொல்கிறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகத்தை பாருங்க, நீங்கள் பூமியில் நடமாடுகின்ற நல்லோர்களுக்கு உணவளித்துள்ளீர்கள், அதே போன்று பல நாட்கள் சாப்பிடாமல் பட்டினியோடு இருந்தவர்களுக்கு வயிறு நிரம்ப உணவளித்துள்ளீர்கள். ஆகையால் அல்லாஹ்
வானவர்களை கொண்டு உங்களுக்கு துஆ செய்ய வைத்திருக்கின்றான். இதோ வானவர்கள் உங்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இதை கொண்டு பலவிதமான நோக்கங்கள் நமக்கு தெளிவுறுத்தி காட்டப்படுகின்றது. அன்பானவர்களே, ஒன்று, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன செஞ்சாங்க? தாங்கள் முந்திக் கொண்டு சலாம் உரைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த பண்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்போதுமே இருந்திருக்குது. அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் சலாம் சொல்லுவாங்க, பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் சலாம் சொல்லுவாங்க. அவங்க சலாம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி தாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு தன்மைகள் இருக்குது. அவங்க சலாம் சொல்லட்டுமே என்பதாக எதிர்பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், சலாத்தில் யார் முந்திக் கொள்கின்றார்களோ அவர்களே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல், அந்த பட்டினி பசியோடு இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த உணவை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று இரு தோழர்களிடத்திலும் அந்த பசியோடு அந்த குளிர்ந்த தண்ணீரை குடித்த பொழுதிலும் கூட இதற்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் விசாரணை செய்யப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. ஆக நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கைகளும் அல்லாஹ்வினால் விசாரிக்கப்படும். இந்த உலகத்தில் எப்படி உண்டாய், எப்படி கழித்தாய், எப்படி உன்னுடைய செயல்பாடுகளை ஆக்கி கொண்டாய் என்பதாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கின்றது? கேள்வி கணக்கு இருக்கின்றது என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் கொடுத்து, அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அனைவரும் மீதும் நாம் சலாம் உரைக்கக்கூடிய நல்ல பண்புகளையும், அதே போன்று அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.